ஒன்றில் போல் பியில் செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் காரைக்குடி முனியசாமி நினைக்குழு மற்றும் காரை கிங்ஸ் டீமுக்கு. முனியசாமி மெமோரியல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. காரை கிங்ஸ் பேட்டிங். காரை கிங்ஸுக்கு ஓப்பனிங் பேரா ஹரி அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் இருக்கார். அதே மாதிரி முனியசாமி மெமோரியல் சிசி டீமுக்காண்டி முதல் ஓவர் போடுறதுக்காண்டி இஃபாஸ் பாய் வந்திருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பவுலர். ஃபர்ஸ்ட் பால் இஃபாஸ் பாய் டு ஹரி. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க. முதா பந்திலேயே ஹரி பவுண்டரியா மாத்திருக்காரு. நல்ல பவுலரை ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாலே வெல்கம் பவுண்டரியா கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் இஃபாஸ் டு ஹரி. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு, கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு ரன் தான் ஓடி எடுப்பாங்க. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. தேர்ட் ஒன் இஃபாஸ் டு சுந்தர். இறங்கி போய் அடிக்க முயற்சி பண்ணாரு, ஆனா எக்ஸலன்ட் பவுலுங்க. நல்ல பந்து வீச்சு இஃபாஸ் பாய்கிட்ட இருந்து. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்ல சுந்தர் தரையிலே ஆடி இருக்காப்ல சென்சிபிளா. போன பால் டாட் இருந்தாலும் இந்த பால் தரையிலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அசார், நல்ல ஃபீல்டர் அவரு, ஒரு ரன் எடுத்து போட்டாரு. ஃபிஃப்த் பால் இஃபாஸ் பாய் டு ஹரி. இவசி முயற்சி பண்ணி சீக்கிய ஆட போனாரு. லெக் ஸ்டம்ப்ல ஒயிட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். போன பால் ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். அதனால ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்ல ஹரியே இருக்காரு. அருமையான பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு கம்பேக்கிங் டெலிவரி இஃபாஸ் பாய் கிட்ட இருந்து. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் சீக்கி ஷாட்டுங்க. மேலே ஆட போனாரு, கைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இந்த ஓவரில் 8 ரன் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த பாலை தட்டி ஆடி இருந்திருக்கலாம். ஹார்ட் லேக் விக்கெட் கொடுத்துட்டு வெளியே போறார் ஹரி. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. காரை கிங்ஸ் 7 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்து. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த 5 பாலும் நல்ல முறையில் போட்டு போயிருக்காரு இஃபாஸ் பாய். செகண்ட் ஓவர் போடுறதுக்காண்டி முனியசாமி மெமோரியல்லேருந்து இம்ரான் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சுந்தர். நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன் போட்டாரு. ஃபீல்டர் கையிலே அடிச்சிருக்காங்க. ரன் அவுட் தான் பார்ப்போம். ஒரு ரன் அலோவ் பண்ணி நிப்பாட்டிட்டாருங்க அவரு. நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட் இம்ரான் பாய்க்கிட்ட இருந்து. செகண்ட் ஒன் இம்ரான் டு பாண்டி. குயிக்கரா போட்டிருக்காருங்க, அதை ஆஃப்ல தட்டிருக்காரு. இங்கே ஃபீல்டர் முகிலன். என்ன ஃபீல்டிங் மிஸ்டேக்கு. 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன். நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட்டுங்க. தலையை தாண்டி போயிருந்தா பவுண்டரி கூட வாய்ப்பு. தடிச்சு எரிஞ்சிட்டாரு குட்டி அவரு. நல்ல முயற்சி. 2 ரன் அதுவும் ஆனா. நல்லா ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் வச்சிருக்காங்க காரை கிங்ஸ். ஃபோர்த் பால் அதுவும் ஒரு கட்டர் வேரியேஷன் தான். எடுத்து அடிச்சாரு. இதே 2 ரன் புஷ் பண்றாங்க. இஃபாஸ் பாய் எடுத்து எரிஞ்சிருக்காரு. ரன் அவுட் பார்ப்போம். மிஸ் ஃபீல்ட். சாரி, பவுலர் கையில் மிஸ் ஆகி இதுவும் 2 ரன்னா மாறிடுச்சு. 3-2 அடிச்சிருக்காரு பாண்டி அவர் பேட்ல. இம்ரான் டு பாண்டி. ஃபிஃப்த் ஒன் அதையும் தரையிலே அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் ஓடுறாங்க பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் அசார் 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. அங்கேயும் சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக். 2 ரன்னா மாறிடுச்சுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெலிவரி இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் 4-2 அடிச்சு பாண்டி நிற்கிறாரு. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணாரு, அதுவும் தரையிலே போயிருக்கு. ஒரு ரன்ல நின்றுருக்காங்க பார்ப்போம். எஸ், ஒரு ரன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அங்கேயும் சின்ன மிஸ்டேக் ஆகி 2ஆம் ரன்னு. நல்ல ஒரு பேக்கப் வாலனி கையில இருந்து. பின்னாடி பேக்கப்பே இல்லாதப்ப பேக்கப் பண்ணிட்டாரு. கன்சிக்யூட்டிவ் 5-2 அடிச்சிருக்காருங்க பாண்டி அவர் பேட்ல. நல்ல பவுலரை 5-2 அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 5-2 அடிச்சு அவரோட பேட்டிங் ஸ்டைல காட்டியிருக்காரு இங்க பாண்டி. மொதல் 6 பந்தில் மொதல் பந்து சிங்கிள், அடுத்த 5 பால் கண்டினியூஸாக 2 அடிச்சிருக்காங்க. 11 ரன் அந்த ஓவரில் மட்டும். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 18 ரன் அடிச்சிருக்காங்க காரை கிங்ஸ், ஒரு விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்து. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் மணி போட்டிருக்காரு, அதை சுந்தர் நேராக அடிச்சாரு. 2ஆம் ரன் புஷ் பண்ணுறாங்க. திரும்பவும் ஒரு மிஸ் ஃபீல்டு. சுந்தர் பேட்லேருந்து 2 ரன். தேர்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் மொதல் பந்திலே 2 அடிச்சிருக்காரு சுந்தர். மணி டு சுந்தர். செகண்ட் பால் குயிக்கரா வந்துருச்சுங்க வெளியே, அதையும் அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் அதுவும் டாஸ் பாலாக வந்து விழுந்திருக்கு பேட்டில். எத்தனை ரன் ஓடுறாங்க பார்ப்போம். 2 புஷ் பண்ணுறாங்க. 2ஆவது ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அம்பையர் அங்கே விக்கெட் கொடுக்கல. தேர்ட் பால் மணி டு சுந்தர். அதே மாதிரி தட்ட போனாரு, ஆனால் பால் திரும்பிடுச்சு. நல்ல ஒரு வேரியேஷன் மணிக்கிட்ட இருந்து. 2 டூக்கு அப்புறம் ஒரு கம்பேக்கிங் டெலிவரி டாட். ஃபோர்த்து பால் தரையிலே அடிச்சிருக்காரு சுந்தர். சிங்கிள் தான் நினைக்கிறேன். இங்கே ஸ்ட்ரைட்டில் இஃபாஸ் பாய் இருக்காரு. எஸ், சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. ஃபிஃப்த்து பால் தரையிலே அடிச்சிருக்காரு. பவுலரே எடுத்ததுனால 1 ரன் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. இங்கே நிப்பாட்டி மாத்துறாங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஐசி பந்து பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, நேராக அடிச்சிருக்காரு. கேட்சாக தான் பார்ப்போம். கேட்ச்
கடைசி பந்தில் விக்கெட் எடுத்திருக்காரு மணி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. காரை கிங்ஸ் 25 அடிச்சிருக்காங்க. முனியசாமி மெமோரியல் 26 அடிச்சா அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். முனியசாமி மெமோரியலுக்காண்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இபாஸ் பாய் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கரில் சிவா நிற்கிறாரு. அதே மாதிரி காரை கிங்ஸுக்கு ஓப்பனிங் பவுலராக ஹரி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஹரி டு இபாஸ் பாய். எக்ஸலண்ட் யாக்கருங்க, ஆஃப் ஸ்டம்ப் யாக்கர். ஒரு தொடக்கம் கரெக்டாக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. அந்த டைரக்ஷனில் காத்தடிக்குது. செகண்ட் பால் லெஃப்டி கால்லே போட்டிருக்காருங்க. கொண்டாந்து ஷார்ட் பாலில் விட்டு கொடுக்காம கால்லே போட்டிருக்காரு. ரெண்டாவது பால் லெக் வைஸில் ஒரு ரன் மட்டும். ஹரி டு இபாஸ் பாய். தேர்ட் பால் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. அதை ஸ்கூப் ஷாட் ஆடி இருக்காரு. எத்தனை ஓடுறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரன் தான் ஓடுவாங்க. 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் வச்சிருக்காரு. 2 ஓட்டங்கள். மூணாவது பால்ல 2 ரன் கொண்டாந்துருக்காங்க. ஃபோர்த் பால் ரிவர்ஸ் முயற்சி, ஆனால் குயிக்கரா போட்டாரு. கீப்பருக்கே வந்துருச்சு. 2க்கு அப்புறம் ஒரு டாட் போட்டிருக்காரு ஹரி. ஃபிஃப்த் பால் ஹரி டு நிவாஸ். ஐயோ, சின்ன ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. ஒரு ரன் ஓட வேண்டியது. 2 ரன் ஆயிடுச்சு. 5th பாலில் 2 ரன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இந்த ஓவரில். அது பேட்டி போட்டிருக்குங்க. நல்ல பந்துங்க. சின்ன மிஸ்ஃபீல்ட். பேட்டிப்ல இன்சர்க்கில் பட்டு பின்னாடி போயிருக்கு. பவுண்டரி இல்லை, எடுத்துட்டாப்ல அந்த பையன். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 ஓட்டங்கள். ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முனியசாமி மெமோரியல் 9 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவரில். இன்னும் 12 பாலுக்கு 17 அடிக்கணும். 17 ரன்கள் அடித்தார். காரை கிங்ஸுக்கு செகண்ட் ஓவர் போடுறதுக்காண்டி மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் ஸ்டம்பில் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை, கேப்பில் விழுகுது. எனக்கு தெரிஞ்சு 2 ரன் ஓடுவாங்க. பவுண்டரி ஆகுதான்னு பார்ப்போம். 2 ரன் புஷ் பண்ணி 3வது ரன்னும் ஓடிட்டாங்க. ஓவர் த்ரோ வேற எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் த்ரோவோட சேர்த்து 4 ரன் ஆகி போச்சுங்க மொதல் பந்திலேயே. செகண்ட் பால் மணி போடுறாரு. நல்ல ஒரு பவுலிங்க. குட் லென்த்ல குத்தி நேரா பம்ப் ஆயிருச்சு. பந்து எடுக்கவே முடியல பேட்டை. லெக் வைஸ்ல ஒரு ரன். தேர்ட் பால் மணி டு சிவா. ஸ்கூப் ஷாட் ஆட முயற்சி. பாடி லைன்ல பட்டு நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. லெக் அம்பையர். ஒரு ரன் ஓடிட்டாங்க பாடி லைன்ல பட்டு. ஃபோர்த் ஒன் மணி டு இபாஸ். டெஃபனட்டா பவுண்டரிங்க. இது தடுக்கவே முடியாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டிட்டு இருக்காரு நிபாஸ் பாய். 4வது பந்தில் திறமையாக அடிச்சிருக்காரு. ஸ்கூப் ஷாட் மாதிரி போய் நல்லா குயிக்கராக அடிச்சிருக்காரு அந்த பவுண்டரி. பாலுக்கு 7 அடிக்கணுங்கிற கட்டாயத்தில் பவுலர். நல்லா சென்சிபிள் பிளே இபாஸ் பாய் கிட்ட இருந்து. ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. 7 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். மணி அவர் ஓவரில் கடைசி பந்து போடுறாரு. ஸ்ட்ரைக்கில் சிவா இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு சாதகமான கிரவுண்டு தான். தரையிலே அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. அங்கே ப்ரெஷர் ஆன் த ஃபீல்டருங்கிற மாதிரி ஃபீல்டர் வந்து இந்த பால் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதனால 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க ஈஸியாக. பவுலர் கணேஷ் வந்திருக்காரு காரை கிங்ஸுக்காண்டி. 6 பாலுக்கு 4 அடிக்கணும். இன்னும் விக்கெட் எதுவும் கொடுக்கல முனிசாமி மெமோரியல். மொதல் பந்திலே சென்சிபிள் பிளே. தரையிலே அடிச்சிருக்காரு. எத்தனை ரன் ஓடுறாங்க பார்ப்போம். அங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் பவுண்டரியே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி போயிருச்சுங்க. மொதல் பந்திலே மேட்சை முடிச்சார் இபாஸ் பாய். நல்ல ஒரு கேம் பிளே. பவுண்டரியோட முனிசாமி மெமோரியல் மீனாட்சிபுரம் செகண்ட் ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க. மொதல் டீமாக 3rd ரவுண்டுக்குள்ள போயிருக்காங்க.